அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழ் கட்சி தான் என்னுடைய குடும்பம். மேடையிலேயே ஒப்புக்கொண்ட காளியம்மாள் இந்த ஒரு தகவல் குறித்து அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கட்சியிலிருந்து விலகிய பின்னர் நீண்ட நாட்களாக எந்த ஒரு மேடையிலுமே பேசாமல் இருந்த காளியம்மாள் தற்போது ஒரு சமூக ஆர்வலராக தான் ஒரு மேடையில் ஏறி பேசியிருக்காங்க. இந்த ஒரு மேடை காளியம்மாளுக்கு மிக முக்கியமான ஒரு மேடை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கட்சியிலிருந்து விலகிய பின்னர் அவங்க ஏறி இருக்கக்கூடிய முதல் மேடை அப்படின்ற காரணத்தினால அவங்க என்ன பேச போறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்காகவும் அவங்க என்னென்ன விஷயங்களை பேச போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் பல ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல கூட்டம் போட்டிருந்தாங்க. காளியம்மாள் ஒரு சமூக ஆர்வலராக மேடையில் ஏறி இருந்தாலும் முழுக்க முழுக்க ஒரு நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகியாக மட்டுமே பேசியிருந்தது அனைவருமே ஒரு பெரிய வியப்புக்குள்ளாக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஏன்னா கட்சியிலிருந்து காளியம்மாள் பல்வேறு பிரச்சனையின் காரணமாக தான் விலகி இருந்தாங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் நாம் தமிழ் கட்சி தான் என்னுடைய குடும்பம் அப்படின்னு அவங்க பேசியிருந்ததும் அதற்கு அடுத்தபடியாக சீமானை குறித்து ஏதாவது அவதூறாக பேசுவாங்க. ஏன்னா பொதுவாகவே கட்சியிலிருந்து ஒரு நிர்வாகி விலகிட்டாங்க அப்படின்னா சீமானை குறித்தும் கட்சி குறித்தும் இதுவரைக்கும் பேசாத பல விஷயங்களை பேசுறதும் அது மட்டும் இல்லாம உள்ள வச்சிட்டு இருந்த அனைத்து வன்மங்களையுமே இந்த மாதிரி ஒரு இடங்கள்ல கொட்டி தீர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது காளியம்மாளும் இந்த ஒரு வரிசையில வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த பலருக்கும் இது ஒரு செருப்படி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா காளியம்மாள் பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே நாம் தமிழர் கட்சியோ அல்லது சீமானையோ விட்டு கொடுக்காம பேசியிருந்ததும் 1000 தான் ஒரு சமூக ஆர்வலராக அவங்க மேடையில் ஏறி இருந்தாலும் அவங்களுடைய வேறு பார்த்தீங்கன்னா இன்னமும் நாம் தமிழர் கட்சி தான் இருக்கு அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாகவே காளியம்மாள் பேசியிருந்தது அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தது மட்டும் இல்லாம பிற கட்சிகளை கதிகலங்கம் வச்சிருக்கு. ஏன்னா கட்சியில ஒவ்வொரு செங்கலாக பிரிச்சு எடுத்துடலாம், கட்சியே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடலாம் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா காளியம்மாள் பேசியிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயங்கள் அப்படின்றது உண்மையிலே கதிகலங்க தான் வச்சிருக்கோம் அப்படின்றது எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். என்ன நடந்தாலும் கட்சியை உடைக்கவே முடியாது அப்படின்றதான் இதுல இருந்து பிற அரசியல் கட்சிகளுக்கு தெரியக்கூடிய விஷயமாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழ் கட்சியில் அவங்க எப்போ வேணாலும் இணைவாங்க அப்படின்றது தான் காளியம்மாள் மறைமுகமாக சொல்லிய ஒரு தகவல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மேடையில் பேசிய பல இடங்களில் பார்த்தீங்கன்னா சமூக பிரச்சனை குறித்து ஒரு பக்கம் பேசியிருந்தாலும் சமூக பிரச்சனைக்கு நாம் தமிழ் கட்சியும் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளும் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானவர்களும் எந்தெந்த மாதிரி குரல் கொடுத்தாங்க அப்படின்ற எல்லா பெருமைகளையுமே காளியம்மாள் இந்த ஒரு மேடையில் கொட்டி தீர்த்திருக்காங்க. இந்த ஒரு பேச்சை சீமான் கேட்ட பிறகு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கட்சியிலிருந்து விலகிய பின்னர் கூட தங்கை காளியம்மாளுக்கு கட்சி மேலே இவ்வளோ பிரியம் இருக்கு அப்படின்றது எனக்கு இப்போதான் புரிய வருது அப்படின்னு உடனடியாக ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சாட்டை துரைமுருகன் இடத்துலையும் இடுமனம் கார்த்தி இடத்துலையும் சீமான் தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்காரு அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்கு. இது எப்படியாக இருந்தாலும் ஏற்கனவே வெளியாகிய தகவலுக்கு ஏற்ற மாதிரி காளியம்மாள் இணைய எழுச்சி பொதுக்கூட்டத்தில் பேசுவாங்க அப்படின்றதான் இப்போ வரைக்கும் கிடைத்திருக்கக்கூடிய தகவலாகவும் இருக்கு. தமிழ்நாட்டில் எவ்வளவு அரசியல் கட்சிகள் ட்ரெண்டாக மாறிட்டு வந்துட்டு இருந்தாலும் சீமான ஒருபோதும் பின்தள்ளவே முடியாது அப்படின்றத கள நிலவரமாக இருக்கு. இது மட்டும் இல்லாம தற்போது 26 தேர்தலுக்காக கல்லூரி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த தகவல் குறித்து நம்ம அடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.